எடுத்தோடனே சாப்பாடை பற்றின வீடியோ போட்டாங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி எப்படி தான் விதவிதமான சாப்பாடெலாம் சாப்பிட்டாலும் முடியும் போது வெத்தலை போட்டால் தான் அதோட தனி சுகமே ஃபுல்லாக அடங்கும். ஆமாங்க, இந்த வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர், அதுவும் கடவுளே வந்துட்டு இதை விரும்பி சாப்பிட்ருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டுமா, வெத்தலை சாப்பிட்டா உதடு அழகாக இருக்கும். நான் சொல்லலை, அன்பே சிவம். மைண்ட் வேற எங்கேயோ போதா? லார்ட் சிவா சொல்லியிருக்காருங்க. ஆமாம், என்னடா இந்த பொண்ணு சும்மா வெத்தலை வீடான்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு கடைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். கிளம்பலாமா? எடுத்தோடனே சாப்பாடை பற்றின வீடியோ போட்டாங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி எப்படி தான் விதவிதமான சாப்பாடெலாம் சாப்பிட்டாலும் முடியும் போது வெத்தலை போட்டால் தான் அதோட தனி சுகமே ஃபுல்லாக அடங்கும். ஆமாங்க, இந்த வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர், அதுவும் கடவுளே வந்துட்டு இதை விரும்பி சாப்பிட்ருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டுமா, வெத்தலை சாப்பிட்டா உதடு அழகாக இருக்கும். நான் சொல்லலை, அன்பே சிவம். மைண்ட் வேற எங்கேயோ போதா? லார்ட் சிவா சொல்லியிருக்காருங்க. ஆமாம், என்னடா இந்த பொண்ணு சும்மா வெத்தலை வீடான்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எடுத்தோடனே சாப்பாடை பற்றின வீடியோ போட்டாங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி எப்படி தான் விதவிதமான சாப்பாடெலாம் சாப்பிட்டாலும் முடியும் போது வெத்தலை போட்டால் தான் அதோட தனி சுகமே ஃபுல்லாக அடங்கும். ஆமாங்க, இந்த வெத்தலை சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர், அதுவும் கடவுளே வந்துட்டு இதை விரும்பி சாப்பிட்ருக்காருன்னா பாருங்களேன். அது மட்டுமா, வெத்தலை சாப்பிட்டா உதடு அழகாக இருக்கும். நான் சொல்லலை, அன்பே சிவம். மைண்ட் வேற எங்கேயோ போதா? லார்ட் சிவா சொல்லியிருக்காருங்க. ஆமாம், என்னடா இந்த பொண்ணு சும்மா வெத்தலை வீடான்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அப்படி ஒரு கடைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். கிளம்பலாமா? ஹலோ, நான் கும்பு பாண்டா பார்ப்போம். ஐயோ, ஃபைனலாக அம்பர்லாலாம் வைக்கிறாங்க. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு கூட கொடை பிடிக்க ஆள் இல்லை. மனுஷன் பாரியா பீடாக்கெலாம் கொடை பிடிக்கிறாரு. தேங்க்யூ. நைஸ். வீடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொடையை கழட்டியாச்சு, வாய்க்குள்ளே போகுமான்னு வேற தெரியலையே. பங்கு பங்கு இங்கே வெறும் பீடா மட்டும் இல்லை, ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது. இந்த ஐஸ்கிரீம்ஸோட ஸ்பெஷல் அப்படின்னாலே ஹோம்மேட் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். மற்ற ஷாப் விட இங்கே ரொம்ப வித்தியாசமாகவே நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கடைக்கு வந்தோடனே அண்ணா பீடா போட்டு கொடுத்தாங்க. என்ன பீடான்னு கூட கேட்கல, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சோடனே டிஷ்யூ கொடுத்தா ஷாக் ஆகிட்டேன் நானே பார்த்துட்டு. கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்யூ கூட ஒரு டைப்பாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கண்ணா, கடையோட பேர், அப்புறம் இந்த டிஷ்யூ, இந்த அம்பர்லா, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஸோ பேசிக்காக ஆக்சுவலி ஒரு ஃபுல்லாகவே ஒரு சைனீஸ் டீம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே லோக்கலில் எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்ஸுமே சைனீஸ்ன்னு சொல்லிட்டு இந்தியன் நேம்ஸில் இருக்கும். சரி, நம்ம ஏன் ஒரு சைனீஸ் டீம் கொண்டு வந்துட்டு அதில் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடை ஆரம்பித்தோம். ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. அதே மாதிரி நாங்கள் வந்துட்டு இந்த போர்டெலாம் பார்த்தோம். அதில் சில விஷயங்களுக்கு மட்டும் ஸ்டார் போட்டிருக்கீங்க. அது எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா?
ஸ்டாருங்கிறது நம்ம கடையோட ஸ்பெஷல் டிஷ் அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் ஒரு ஆரஞ்சு ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்குள்ளேயே ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃப்ரூட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அந்த ஆரஞ்சுனா ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கும். அந்த மாதிரி மேங்கோஸ் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ட் ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறோம், ஹோம்மேட் குல்ஃபீஸ் பண்ணுறோம். அது போக பீடாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்ட் ஐஸ்கிரீம் பான்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பீடா போட்டுட்டு அதில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்போம். ஸோ அது வந்து எங்கள் சிக்னேச்சர் டிஷ், அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். அது போக ரசகுல்லா பான்னு ஒன்று போடுறோம். ஸோ அதேமாதிரி பீடாக்குள்ளே ரசகுல்லாஸ் வச்சு கொடுக்குறோம். நானும் பார்த்தேன், குட்டி பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பீடா கடை அந்த மாதிரிலாம் இடத்துக்கு குட்டி பசங்களை கூட்டிகிட்டே வர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹோம்மேடாக இருந்துச்சுன்னா சின்ன பசங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுவாங்கன்னு இதிலே தெரியுது. சரி, நமக்காகவே ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஐஸ்கிரீம் வருதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே இப்படி ஒரு ஐஸ்கிரீமை நான் பார்த்ததே இல்லை. முதல்ல இது ஐஸ்கிரீம் தானா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஐஸ்கிரீம் தான். ஃப்ரூட்டை பார்த்தோன்னே நான் உள்ளே வந்துட்டு ஏதோ ஆரஞ்சு இருக்க போகுதுன்னு நினச்சேன். பார்த்தா ஆரஞ்சு பழத்துக்கு உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. அதுவும் சாதாரண ஐஸ்கிரீம் இல்லை, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லேயே மேட் பண்ணது. ஸோ ரொம்ப ஹெல்த்தி. குட்டி பசங்க கூட நான் வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பார்த்தேன். நானும் சாப்பிட போகிறேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை முதல்ல ஆரஞ்சு பழத்துக்குள்ளேயே வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்களும் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஸ்பெஷலான ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ், அது மட்டும் இல்லாமல் வெரைட்டியான பீடாலாம் சாப்பிட்ணுன்னா முகப்பேரில் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல், அதுக்கு பேக் சைடில் இருக்க ஸ்பாட்டன் நகர், அதில் ஃபர்ஸ்ட் கடையே நம்ம குங்ஃபூ பாண்டா கடை தான். ஸோ அங்கே வந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடணும். அதே மாதிரி நான் சாப்பிட்றது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நான் மட்டும் ஒத்தையில் சாப்பிட்றேன்னு கோவத்தில் பண்ணாமல் போயிடாதீங்க. கடைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமர் கிட்ட தான் இப்போ அதோட ஃபீட்பேக்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்க போகிறோம். தம்பி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஆரஞ்சு ஃப்ரூட், அதே மாதிரி ஆரஞ்செல்லாம் வச்சு தந்திருக்கீங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஆரஞ்சில் செஞ்சு தந்திருக்கீங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்டில் செஞ்சு தந்திருக்கீங்க. ஃப்ரூட்டுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் வச்சு செஞ்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது ஷோ முடிச்சாச்சு, நானும் கிளம்ப போகிறேன். ஓகே. வாவ், ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை போட்ட உடனே, இந்த ஐஸ்கிரீமை கையில் வாங்கினோடனே ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துருச்சு. தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா, பாய்.